ஹாய். ஸோ ஆதியாக்காக பேக் டு ஸ்கூல் நிறைய எசென்ஷியல் திங்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரீல்ஸில் போட்டிருந்தப்போ எல்லாருமே கமெண்ட்டில் லிங்க், ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்னென்னு அவ்வளோ கொஷின்ஸ் இருந்தது. எல்லாத்துக்கும் என்னால் பர்சனலாக ரிப்ளை பண்ண முடியல எல்லா கொஷின்ஸ்க்கும். ஸோ அந்த கொஷினுக்கு எல்லாம் ஐ ரியலி வாண்டட் டு கிவ் அ ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ இதில் வந்து பேக் டு ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே அதுக்கு வாங்கினது எல்லாம் பற்றி ஐ ரியலி வாண்டட் டு கிவ் அ ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ எனக்கு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்து ப்ளஷ் ஸ்டோரி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பாப்பாக்காக அமைச்சிருந்தாங்க. என்கிட்ட எல்லாருமே டிஎம் பர்சனலாக கமெண்ட் பண்ணாதவங்க டிஎம்மில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி டு பி வெரி ஃப்ரேங்க், எஸ். ஸோ ஆதியாக்கு இந்த ப்ராடக்ட் அமிச்சப்போ கூட இது வந்து நாங்கள் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நாளையிலேருந்து தான் ஸ்கூல் மேடம் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் புக்ஸ் வைக்க பத்துமா அப்படின்னு. பிகாஸ் பேக் பார்க்க சின்னதாக இருக்கீங்க, பட் அப்படிலாம் இல்லை, ரொம்பவே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய புக்கு உள்ளே வச்சு பார்த்தேன், நல்லாவே ஃபிட் ஆச்சு. ஸோ ரொம்ப கிளம்ஸியாக நிறைய ஜிப்பு ஓவராக இல்லாமல் ஒரே ஒரு ஜிப்பு, அதில் ஒரு பார்ட்டிஷன் இருக்கு அழகா. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஜிப், பென்சில் பாக்ஸ் பவுச் வச்சுக்கிறதுக்கு வெரி சிம்பிள். அண்ட் ரெண்டு பக்கமும் வாட்டர் பாட்டில். பட் த ஃபேப்ரிக் வெரி குட் ஃபேப்ரிக். உள்ளேயும் அந்த குஷன்ஸ் அண்ட் சும்மா ஒரு நார்மல் பேக் மாதிரி இல்லாமல் ரொம்பவே அந்த ப்ரீமியம், அந்த ஃபினிஷ், அந்த ரிச் லுக் இருக்குது பேக்குக்கு. என்ன ஒன்று பிங்க் கலர் பாப்பா அதுக்கு கைக்கிடுவாலோன்னு ஒரு பயம். பட் பேக் வாஷபிள் அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. இந்த ப்ராடக்ட் வாங்கணும், ஸோ இதுக்கான வேணால் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக ப்ளீஸ் செக் அவுட். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்கு செட்டாக அவங்க கொடுத்தது இந்த லஞ்ச் பாக்ஸ். இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன், இந்த மாதிரி இப்போ யூனிகார்ன் இருக்குது பாப்பாவுக்கு, இல்லை காரோ என்ன, அவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நேம் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா யூ கேன் செக் அவுட் ப்ளஷ். ஸோ குவாலிட்டி எப்பயும் போல் அந்த பிராண்டோட குவாலிட்டி அதே தான் இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் அதில் குட்டி ஒன். அண்ட் ஆல்சோ இதில் மிடில் சைஸ் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அது இல்லை என்கிட்ட, பட் அதுவுமே ஃப்ரூட் பாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இது வந்து ஜீரோ பிளாஸ்டிக். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ பர்சனலி வாண்டட் டு ட்ரை அவுட், அதனால் நான் கேட்டு வாங்கியிருந்தேன் இது. ஸோ என்னன்னா இதுலலாம் வந்து பிளாஸ்டிக், ஸோ இந்த கிளிப்பெல்லாம் பிளாஸ்டிக் இல்லையா, அது உடஞ்சிருக்கும்னு பயம் இருக்கும். பட் இது ஆதியாக்கு நான் ப்ரீகேஜிலேருந்தே இதே பிராண்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லஞ்ச் பாக்ஸ். இப்போ வரைக்கும் அந்த கிளிப்ஸ் உடஞ்சதில்லை, இன்னுமே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஃபுல் ஸ்டீல். அந்த கிளிப்பு இல்லை எனக்கு இந்த பிளாஸ்டிக்கே வேண்டாம், எனக்கு ஃபுல்லாக ஸ்டீல் வேணும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் அவங்கக்கிட்ட பார்த்தது ஒன்று. ஸோ ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் பிகாஸ் இப்போ ஃபுல் டே வேறு போயிட்டாங்களா, லஞ்சு, ஸ்நாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட், பாப்பாவுக்கு சீக்கிரமாகவும் ஸ்கூலுக்கு போயிடுவா, ஸோ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கியிருந்தேன். வெரி நைஸ் லஞ்ச் பாக்ஸ். இதுலேயுமே பாப்பாவோட பேரோட கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் இஸ் அ நார்மல் ஸ்டீல் பாட்டில். உள்ள தண்ணி ஊற்றிக்கலாம், மேலே பிளாஸ்டிக் மூடி தான், பட் உள்ள ஃபுல்லாகவே ஸ்டீல் தான், சப்பி குடிக்கிற மாதிரி. அண்ட் இட் ஹேஸ் ரோப். திஸ் இஸ் சம்திங் பாப்பாவை ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டடா அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து இதே மாதிரி பேக் டு ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் தான். பட் இது என்னன்னா இட்ஸ் நாட் ஸ்கூல் பேக், ஜஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ். இதில் என்னன்னா இந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆனதே ஃபோட்டோ. ஸோ இதுலலாம் என்னன்னா நேமு ஏதாவது பிரிண்ட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். பட் டடால இது வரைக்கும் நான் பார்த்ததுலே வேர் யூ கெட் யுவர் ஃபோட்டோ கஸ்டமைஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ்லன்னா அது டடா கிட்ட மட்டும்தான் இருக்குது. பாப்பா நேம் அண்ட் ஹர் ஃபோட்டோ. நீங்கள் ஃபோட்டோ அதில் கேட்பாங்க, நீங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ இப்படி அழகாக கஸ்டமைஸ் ஆகி வந்துடும். அண்ட் இதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி. இதில் நேம் மட்டும்தான் இருக்கு. அண்ட் தென் வாட்டர் பாட்டில். இது வாட்டர் பாட்டில். திஸ் இஸ் ஆல்சோ அ நார்மல் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். ஒன் ஸ்பெஷல் திங் இஸ் இதில் வந்து அவங்களோட ஃபேஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணலாம், லைக் தீம் வைஸ் நினைக்கிறேன். பட் நான் அது சூஸ் பண்ணல பிகாஸ் எல்லா இடத்துலையும் பாப்பா ஃபேஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இது வந்து யூனிக்காக இருந்ததால இதில் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அனுப்பிச்சிருந்தேன். பட் வாட்டர் பாட்டிலில் அவள் ஃபேஸோட ஐ வாஸ் நாட் ஓகே வித் தட், எனக்கு பிடிக்கல. அதனால நான் வெறும் நேம் மட்டும் போதும்னு சொல்லி நேம் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன் வித் கியூட் அனிமல் பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்குது.
யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் ஸ்டில் பார்க்கறதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பர்சனல் திங்ஸ் விச் ஆர் சென்டிங் அவுட், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, பாப்பாவோடதுன்னு தெரியணும் அப்படின்னா அவங்களோட நேம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இதில் வருது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் லேபிள்ஸ். இதுலேயுமே பாப்பா ஃபோட்டோ அண்ட் கிளாஸ் செக்ஷன் எல்லாமே இருக்குது, ஸ்கூல் நேம்ல இருந்து எல்லாமே. நீங்கள் அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் டு ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் பாப்பாக்காக வந்தது. ஸோ இதில் எல்லாமே வந்து இட்ஸ் அவர் ஃபேவரட் தான். எதுவுமே இல்லை இது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு எதுலையுமே இல்லை. திஸ் இஸ் அ ட்ரூ ஹானஸ்ட் ரிவ்யூ. இதில் இன்கேஸ் ஃபியூச்சரில் இது ஒரு ட்ராபேக் இருக்குன்னா ஐ வில் லெட் யூ நோ இன் ஃபியூச்சர் வீடியோஸ். இது ஒன்று நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை எது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு மேடம்கிட்ட தான் கேட்கணும். எது எடுத்து போகிறீங்க? ஓகே, பேக் இதுதான், லஞ்ச் பேக் இதுதான். லஞ்ச் பாக்ஸு இதுவா? இந்த பேர் ஃபோட்டோக்குள்ளத அவ ஏன் தெரியுமா இது வேணான்னு சொல்றா? ஏன் சொல்லு? நிறைய சாப்பிடணும். பிகாஸ் இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, இவ்வளோ சாப்பிட. ஏன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து லஞ்ச் சாப்பிடும் போது அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பாக்ஸ் போய் காமிக்கணும்ல டீச்சர்கிட்ட. ஸோ இதுல இவ்வளோ வச்சிருவேன், நான் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்லை, இதுலயும் அம்மா வச்சு தரேன். கொஞ்சமா வச்சு தரேன், கொஞ்சமா வச்சு தரேன் உனக்கு. ஸோ உங்களுக்கு இது ரெண்டு ப்ராடக்ட்கான டீடைல், வெப்சைட் லிங்க், பேஜ் லிங்க் அண்ட் எங்களோட கூப்பன் கோட் எல்லாமே நான் மென்ஷன் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கிப்பாங்க. ஸ்கூல்னாலே ஒரு பெரிய வேலை இந்த புக்ஸுக்கெலாம் கவர் போடுறது. பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவேன். ஸோ நானும் ஆத்யாவும் புக்ஸ்க்கெலாம் கவர் பண்ணலாம். பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் 1 day லெஃப்ட் ஸ்கூலுக்கு. ஸோ மத்தியானத்துக்கு மேலே லஞ்ச் சாப்பிட்டுட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு புக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 weeks ஆயிடுச்சு. பட் நாங்கள் இப்போ தான் கவர் போடலான்னு எங்களுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். புக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், எனக்கு முன்னாடி ஆத்யா அதை பார்த்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காமன், எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும் எனக்கு. அப்படியே இந்த புது புக்கு, நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? ஐ நோ இட் இஸ் டாக்ஸிக், பட் அது ஒரு விதமான அடிக்ஷன் சொல்லலாம். இந்த பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும், அந்த மாதிரி எனக்கும் பெட்ரோல் பங்க் கிட்ட போனாலே அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாதிரி நியூ புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அதில் அப்படியே அந்த பேஜஸை ஸ்பீடாக திருப்பும் போது ஸ்மெல் வரும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஆச்சரியன்னா ஆத்யாவுக்குமே அது பிடிச்சிருந்தது. எனக்கு முன்னாடி அவட்ட நான் அப்சர்வ் பண்ணேன், இதை எல்லா புக்ஸையும் திறந்து ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏதோ நானே ஸ்கூலுக்கு போகிற ஒரு ஃபீல். என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் ஓகே பார்க்கும்போது இவ்வளோ தானேன்னு தோணுது. பட் இதெல்லாம் அவளை படிக்க வைக்கணும் அப்படின்ற போது ஐயோ இது எப்படி அவளுக்கு புரிய வைக்க போகிறோம், படிக்க வைக்க போகிறோன்ற ஒரு விதமான பயம். பிகாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்ததுனால லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த லீவில் தான் ஆத்யாவுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தோம். சென்னையில் போயிருந்தப்போ அவளுக்கு தமிழ் உயிரெழுத்துக்கள்லாம் படிச்சுட்டு வந்தா. ஸோ இப்போது ஸ்கூலில் ஹிந்தி புக் அண்ட் கன்னடா புக், இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால இங்கே கன்னடா கம்பல்சரி. ஸோ கன்னடா இதெல்லாம் பார்க்கும்போது கன்னடா சுத்தமாக எங்களுக்கு யாருக்குமே இன்னும் பேசவே வரல. புரியுது, பட் பேசுகிறதுக்கு என்ன தப்பாக பேசிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் பேசுகிறதே இல்லை. பட் யாராவது பேசினா புரியுது. இப்போ கன்னடா புக்கை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. தெரிஞ்ச தமிழே சொல்லித்தரது அவ்வளோ கஷ்டம். ஐ மீன் தமிழில் விடுங்க, அதுவும் தெரியாது தான். பட் இங்கிலீஷ்லேயே நமக்கு அவ்வளோ டவுட்ஸ் இருக்குது, இன்னும் அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது எனக்கு நிறைய. அது நான் அதவே யூடியூப்பில் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி தான் அவளுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். ஏன்னா அவள் கேட்குற கொஷின்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கான கரெக்டான பதில் கொடுக்கலன்னா ஈவன் ஐ ஃபீல் பேட். பட் இப்போ கன்னடாலாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ அவகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமாக தெரியாது, நீ கிளாஸில் கவனிக்கிறத வச்சு தான் நீ படிக்கணும் அப்படின்னு. அண்ட் மேக்ஸு, சயின்ஸுன்னு நிறைய புது சப்ஜெக்ட்ஸ். இவ்வளோ நாள் ஏதோ ABCD நம்பர்ஸ்லேயே ஓட்டியாச்சு. ஸோ ஒரு நியூ அகாடமிக் இயர் வித் நியூ ட்ரீம்ஸ் அண்ட் நியூ ஹோப்ஸோட ஸ்டார்டிங்.
ஸோ அப்படியே பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நாளாகவே எனக்கு லேப்டாப் வாங்கணுன்றது இருந்துச்சு. ஒரு பர்சனல் லேப்டாப்னு ஒன்று இல்லை. ஸோ ஃபோன்லேயே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய இப்போது வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால ஸ்டோரேஜ் இது எல்லாமே இஷ்யூஸ் வருது. ஸோ ஐ கெட் அ லேப்டாப் ஃபார் மை செல்ஃப், திஸ் இஸ் த ரைட் டைம் சொல்லிவிட்டு லேப்டாப் செக் பண்ண போகலான்னு அன்றைக்கி ஈவினிங் கிளம்பியாச்சு. வேகா சிட்டி மால் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம தான் எப்பயுமே போன வேலையை மறந்துட்டு மற்ற வேலையை பார்ப்போமே. ஸோ லேப்டாப் பார்த்தோம், பட் அது கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் அப்படியே ப்ளே ஜோன் கூட்டிகிட்டு போய் மேடம் அங்கே ஒரே எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. எங்கேயாவது போனால் ஏதாவது ஒன்று வாங்கணும் மேடம்க்கு, இல்லைனா வீட்டுக்கு வரமாட்டா. ஸோ அப்படி அவளை ஏமாத்துற மாதிரி ஏதாவது சின்ன பொருளை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான ப்ரேஸ்லெட் அண்ட் விச் ஹேட் மேக்னெட். ஸோ அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படியே அவள் பேர் வச்சு நானும் ஒன்று வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக், அடுத்து என்ன வீடியோ போடணும், என்ன மாதிரி போடணுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாடா, பை பாய்.